வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். போன வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். அதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை நான் ரிப்பீட்டடாக திரும்ப அடுத்தடுத்து யூஸ் பண்ணணும். ஆனால் எத்தனை அப்படின்னா, எனக்கு ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் கவுண்ட் வச்சுருக்கேன், அது வரைக்கும் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு கண்டிஷனே ரிப்பீட்டடாக கொடுக்காம ஒரே ஒரு செட் ஆஃப் கோட்லேயே அந்த எத்தனை டைம்ஸ் அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணுமோ அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம கோடை கம்மி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அது இதுவும் இல்லாமல் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு கோடு எழுதுறதுக்கு ஒரே கோடு தானே, அதை எத்தனை டைம்ஸ் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் பார்ப்போம். ஓகேவா? முதல்ல என்னென்னா ஃபார் லூப். ஃபார் லூப் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு செட் ஆஃப் கோட் வச்சுருக்கேன், அந்த கோட் நான் எத்தனை டைம்ஸ் சொல்கிறேனோ அந்த டைம்ஸ் மட்டும் அது ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு பர்சன் வராங்க, அந்த பர்சன் ஒரு 5 டைம்ஸ் மட்டும் இந்த ஒர்க்கை பார்த்தா போதும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் கொடுத்துருக்க டைம்ஸ் என்ன? 5. அப்போ நான் எத்தனை டைம்ஸ் சொல்கிறேனோ அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் மட்டும் அவங்க அந்த ஒர்க்கை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபார் லூப்பில் சொல்லுவோம். இதை நான் ப்ரோக்ராமிங்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது விஷுவல் ஸ்டுடியோவில் நான் a = 10 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ என்னோட a வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 10 அப்படின்னு இருக்கு. நான் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா, b-யோட வேல்யூ செட் பண்ணுறேன். b = 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் இங்கே நான் ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதை டாலரில் கொடுப்போமா, $i எனக்கு 0 அப்படின்னு சொல்லி நான் இங்கே டைரக்டாக மென்ஷன் பண்ணிட்டேன். i = எனக்கு 0 அப்படிங்கிறத $iங்கிறது எனக்கு எத்தனை டைம்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா <5 அப்படின்னு சொல்லிட்டேன். <5 இருந்தால் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நான் இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமான்னு சொல்ல போகிறேன். அப்போ i எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். $i நான் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறனால ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் லூப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, PHPக்குள்ளே ஃபார் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபாரில் நான் $x அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதுக்கு வேல்யூ 0 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேவா? அடுத்து $x அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்கணும்னா லெஸ் தென் அல்லது ஈக்குவல் டு 10 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ $xோட வேல்யூ 0 to 9 வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா $x அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டராக ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு எக்கோல ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகணும். இந்த நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், $x அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே நான் $x அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து வர்றது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பிரேக்கும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்மளோட PHP கோட எழுதிட்டோம். நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், $xங்கிறது 0, x அப்படி வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கணும், $x அப்படிங்கிறது இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன். அப்போ ஃபாரில் நான் ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், அந்த கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபார் லூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே sample.php வச்சுருக்கோமா, இதானே நம்ம பேஜ். இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ என்னென்னு வந்திருக்கு பார்க்குறீங்களா? நான் இங்கே 0 to 10 கொடுத்துருந்தேன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, அடுத்து +1, அடுத்தது +2, +3. இப்போ 0 + 1 அப்படிங்கிறப்ப எனக்கு 1 ஆகிடும், 1 + 1 அப்படிங்கிறப்ப 2 ஆகிடும், 2 + 1 அப்படின்னு 3 ஆகும். அப்போ எனக்கு இன்க்ரிமெண்டலாக ஆகிட்டு எதோட ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா கரெக்டாக 10ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே நம்ம 10 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தோம். இல்லை அப்படின்னா
அதுவும் வந்திருக்காது, 9ஓட ஸ்டாப் ஆயிருக்கும். அப்போ ஃபார் லூப் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குற கண்டிஷனை மட்டும் செக் பண்ணி நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வரைக்கும் மட்டும் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ஃபார் லூப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லூப் என்ன அப்படின்னா ஒயில் லூப் தான் பார்க்க போகிறோம். ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபார் லூப்பில் சொன்னோம் ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் நம்ம சொல்கிற வரைக்கும் ஒர்க் ஆகும், அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு அதோட ஸ்டாப் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒயில் லூப் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா அது எனக்கு உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க்கே ஆகாது. அதுதான் வந்து நம்ம ஒயில் அப்படின்னு சொல்லுவோம், ஒயில் லூப் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு டீச்சரை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு டீச்சர் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட். அப்போ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டீச்சர் பிரசன்டா ஆப்சென்டா அப்படின்னு செக் பண்ணும். பிரசன்டா இருந்தா மட்டும்தான் அந்த கிளாஸ் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒர்க் ஆகும். இல்ல அந்த டீச்சரே ஆப்சென்ட் அப்படின்னா உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணாது, அது ஒர்க்கும் ஆகாது. இதை தான் நம்ம வந்து ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதை ஒரு ப்ரோக்ராமா நான் சொல்றேன். நான் விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு இப்போ நம்ம ஒயில் லூப் பார்க்க போறோம். நான் என்னன்னா $a அப்படிங்கிறதோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஓகேவா? $a வேல்யூ என்ன? 5. நான் ஒயில் கண்டிஷன்ல ஒயில் $a அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தால் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்போ நான் உள்ள வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எக்கோல நம்ம டைரக்டாவே பிரிண்ட் பண்ண சொல்லிடுவோம். the number is அப்படின்னு கொடுத்துட்டு $a அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பிரேக், நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக இங்கே பிரேக் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஒயில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், என்னோட ஏங்கிறது 5 இருந்தால் மட்டுமே இந்த நம்பர் எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுத்துறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி உள்ள ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் ஆகுறதுனால வருது. இப்போ நான் இதை என்னன்னா எடுத்துட்டு இதை மட்டும் ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் விட்டுட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இதை இன்க்ரிமெண்ட்டா டிக்ரிமெண்ட்டான்ட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் வந்து $a அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். நான் வந்து இந்த இடத்துல A10 மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 6 7 8 9 10 அப்படிங்கிற கண்டிஷன் ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஏங்கிறது 5ன்னு கொடுத்துறேன், ஏக்கு அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் ஆட் ஆகும். ஏன் இங்கே நம்ம 10ன்னு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஆனால் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏவே ஸ்டார்டிங் 5 தான், அப்போ 5ஓட அது வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டுங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் 5 மட்டும் தான் கிடைக்கும். அப்போது எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு 10ன்னு மாற்றி ஒர்க் பண்ணேன். இப்போ நான் சப்போஸ் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூவை 10ன்னு வந்து மாற்றுறேன். ஏன்னா எனக்கு வந்து என்ன இருக்குது, கண்டிஷனே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்றப்ப உங்களோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டே கிடைக்காது. ஏன்னா என்ன, என் கண்டிஷனே ஃபால்ஸ், அப்போ எனக்கு எந்த அவுட்புட்டுமே கிடைக்காது. இதுதான் வந்து ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லூப் என்ன அப்படின்னா டூ ஒயில் லூப் அப்படின்னு சொல்லுவோம். டூ ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒயில் லூப் பார்த்துருந்தோம், என் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு நான் உள்ள கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. பட் டூ வைல பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 டைம்ஸ் ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் அந்த கண்டிஷனை செக் பண்ணும். இதை தான் வந்து டூ வைல்னு சொல்லுவோம். இப்போ நான் இதை ப்ரோக்ராமாக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா $x அப்படிங்கிறத 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டூல எக்கோ அப்படின்னு கொடுத்து எக்கோல the number is அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அதில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா $x அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நான் இங்கே பிரேக் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இப்போது கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா அதை கீழே இங்கே நான் ஒயிலுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஒயில்
while என்னோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுப்பறேன். $x அப்படிங்கிறது less than or equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப எனக்கு x ஓட வேல்யூ less than or equal to 5 குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இங்க நான் சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன். 1 செகண்ட். நம்ம வந்து இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டான்னு கொடுக்கவே இல்லைல்ல, அப்போ இதை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதனால இந்த இடத்துல $x ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே கண்டிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபைன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். நான் இந்த 1 அப்படிங்கிறத 10ன்னு மாத்துறேன். அப்போ எனக்கு கண்டிஷன் என்ன, ஃபால்ஸு. இதை சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு நம்பர் இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு 1 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் டூவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 டைமாவது அது எக்ஸிக்யூட் ஆயிரும், அப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணணும். அப்போ எனக்கு 10 அப்படிங்கிறது 1 டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என் கண்டிஷனை செக் பண்ணுது, அது ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட ஸ்டாப் ஆயிடுது. அப்போ டூ வைல் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? 1 டைம் வந்து ஒர்க் ஆனா அது டூ வைல், கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆனா அது வைல். ஃபார் அப்படிங்கிறது கொடுத்துருக்க லிமிட் வரைக்கும் ஒர்க் ஆகும், அது ஃபார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபார் ஈச் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபார் ஈச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன், அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் வந்து அரேல ப்ராசஸ் பண்றத ஃபார் ஈச்னு சொல்லுவோம். நம்ம வந்து அரே பார்க்குறப்பே சொன்னோம், மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஒரே வேரியபிள்ல வந்து யூஸ் பண்றது அரேன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு. அப்போ நான் ஒரு எலமெண்ட்டை அரே மூலியமா எப்படி நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் லூப்ல அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் அதே விஷுவல் ஸ்டுடியோ எடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இந்த 10 இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரேல இருந்து மாத்திக்கிறேன். அரே ஆஃப் அப்படின்னு கொடுத்து ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு கமா யூஸ் பண்ணி அடுத்து கிரீன் கொடுக்குறேன். அடுத்த கமா யூஸ் பண்ணி வயலட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுவும் என்ன அரேல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அரேல இருக்கிறத ஒன்னொன்னா செப்பரேட் பண்ணணுமா, அதை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார் ஈச் டாலர் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோமா, $x அப்படிங்கிறத நான் ஒரு வேல்யூல வாங்கணும். அதனால அஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி $value அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இது நான் வச்சிருக்க வேரியபிள். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு வேல்யூ எக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை எடுத்துட்டு வந்து $value அப்படிங்கிறதுல தான் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. அப்போ இதை நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எக்கோல $value அப்படிங்கிறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இங்கிட்ட ஒரு பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூங்கிறதுல நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ரெட் கிரீன் வயலட் அப்படிங்கிற எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போது நான் இங்கே மொத்தமாக அரேல கொடுத்துருக்க வேல்யூவை தனித்தனியாக ஒன்றா எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் ஃபார் ஈச்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.